இந்த வரேனே வரேன் இரு நீங்கள் என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வீடு கழுவலான்றது நான் கழுவவே இல்லை, கழுவிட்டு போகணும். என்னானே இப்படி காஞ்சு போய் வச்சுருக்க பூவு. நான் நீ என்ன சொல்கிறேன், அந்த வெள்ளி இந்த கலம்பை தடு, வெள்ளி சேவை தான் கட்டுறது, இப்போ தான் கட்டி எடுத்தாரன். இந்த கலம்பை தடு. காஞ்சி போயிருக்குன்னா நான் எவ்வளோ ஒரு முழம்? 30 ரூபா தான். மல்லிகைப்பூ இல்லையே, முள்ளரும்பு இருக்குது. சரி, இதில் என்ன ஒரு முழங்கன்னா பத்தவே மாட்டேங்குது. என்ன கொஞ்சம் குறைச்சி கூட 30 ரூபாயில நிற்கிற. நீ பூ விலை குறைஞ்சி போச்சு. 400 ரூபா சம்மங்கி. நீ பொய்யெல்லாம் சொல்லாத. பொய் சொல்லலாம். நான் உன்கிட்ட ஒரு 2 முழம் கொடுக்கறதுக்காக நான் பொய் 2 முழம் கொடுக்குறேன், அது கொஞ்சம் குறைச்சும் கொடுக்க மாட்டேங்கிற, கூடவும் கொடுக்க மாட்டேங்கிற. அந்த கட் பண்ணி அத்தோட இருக்கு. இது வரைக்கும் யாரு எனக்கு 10 காசு கிடைச்சா பெட்ரோல் செலவு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் விட்டாரு அந்த சேப்பை பூக்கு அங்கிட்டு கட்டி கொடு. முள்ளரும்பு 20 ரூபாய்க்கு கொடு. அப்படியே புலம்புவிய. 1/4 கிலோ வாங்கினேன், 120 ரூபா. என்னன்னு நீ இப்படி பண்ற? நீ பூ விலை குறைக்க மாட்டேங்கிற. நான் வாடிக்கையெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். வாடிக்கையெல்லாம் நானும் கொடுக்குறேன், இல்லைங்கல்ல. கட்டுக்கூலி மெனக்கிற கூலியில் இல்லைம்மா. என்ன அவருமா நெசம் இல்லை. இது வாங்க காசை கொண்டாங்க. எவ்வளோ இருக்கு அது? அவரு 100, 30, 40, 50, 60 இருக்குது. 160 ரூபா இருக்குது. நகமும் எனக்கும் இல்லை, நான் அப்படி கட்டி வச்சுருக்கேன். நெசம்னா கிள்ளி போடலாம். 160 ரூபா இருக்குது. 160 ரூபா இருக்குது. அதில் 330 ரூபா தரணும். இது இப்போ நீ இந்த பூக்கு கணக்கு பண்ணு. இது எவ்வளோ இருக்குது? இது எவ்வளோ ஒரு முழம்? 30 ரூபா. நானே சரி கொஞ்சம் விட்டாருண்ணே. கூட தப்பா கொடுக்குறேன், குறைக்கலாங்க பாரு. என்ன கொஞ்சம் வை. என்ன முள்ளரும்பு நான் கொஞ்சம் வை. அப்படியே கட் பண்ணி பாண்டிக்கு வச்சேன்னா உனக்கு நல்லது தான். கட்டு எல்லாத்தையும். 90 ரூபாச்சு. இது 3 90 ரூபாயா? 160 இருக்கா? 90 காலி. பாக்கி 70 ரூபா இருக்கா? 70 ரூபா எடுத்துக்க. எவ்வளோ தரணும்? 330 ரூபா. 330 ரூபா. 70 ரூபா போச்சுன்னா பாக்கி எவ்வளோ? கட்டி கொடுண்ணே. இரு நான் கணக்கு பண்ணுறேன். 330 ரூபான்னு வச்சு 300 ரூபான்னு வச்சுக்க. 50 ரூபா போயிடுச்சு. 70 ரூபா இருக்குது. உன் காசு 70 ரூபா. 70 ரூபா இருக்கு. 300 ரூபாயில் கணக்கு 30 ரூபாய் விட்டுரு. 50 ரூபா கழிச்சிட்டோம்னா 70 ரூபா போச்சு. பாக்கினா 230, 260 ரூபா தரணும். 260 ரூபா எப்படி வரும்? கணக்கு பண்ணு. இரு 100 ரூபாயில் 70 போச்சுன்னா 30. பாக்கி அந்த 200 இருக்குது. இது ஒரு 230, அது ஒரு 30. 230 அது ஒரு 30. ஆமாம்மா. 100 ரூபாயில் 70 ரூபா போச்சுன்னா பாக்கி 30 ரூபா இருக்குது. பழசு ஒரு 30. வடிகளுக்கு அதை மாதிரி 60. அது ஒரு 200. 260 ரூபா தரணும். காசு வியாபாரமே இல்லைண்ணே, என்ன பண்ணுறது? நான் ஒன்றே தான் இங்கே கும்பானம் வரைக்கும் போயிட்டு பூ வாங்கலை. சரி வருவீங்க, நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இல்லை வாங்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கெல்லாம் வாங்கக்கூடாது, விலை கூட கொடுத்தாலும் நம்ம இங்கே வாங்கிக்குவோம். கடனும் வாங்குறோம்லன்ட்டு நான் வந்துட்டேன். நேரத்து 260 ரூபா. பூ வாங்கிட்டு போகிறேன். நானும் அப்படி தானே ஜாமான கடனை கொடுத்துரு. கடையில் ஜாமான் வாங்கி போடலை. கடையில் ஜாமான் வாங்கி போடல, என்ன பண்ணுறது? பூ வாங்கிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோட்டோவுக்கு போடுறது. அவ்வளோ வழக்கு பேசி பூ வாங்கிட்டு போகிறேன். விலை கூட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? பாருங்க, எப்படி இருந்தாலும் சாமி ஃபோட்டோவுக்கு பூ போட்டுறணுங்க. என்னோடய கஷ்டம் தான். கஷ்டம் எப்படி இருந்தாலும் பூ போட்டுறணும்.